Good evening, Michelle. Michelle, Good evening, Miss. yes, today we have ICT, right? I put the reminder to the English class. So I forgot. Oh my goodness. Right. After the join, we start the class, huh? So give some second. In fourth lesson, Sorry, Michelle? today we are starting the lesson 4. Yes, today we are starting, we are going to start lesson 4, right? Okay, Miss. Word processing. Aradhi, good evening. So Saturday also we have the class, na? English class. போட்டியே மிஸ் ஐசிடி போடல ICT la English, na? Right. How many people? I did the ICT class for grade 6, but I forgot to mark the attendance. Today is 22nd. Right. This is grade 7 ICT. What processing la எவ்வளவு எழுதிட்டோம் Michelle? Today we are starting. Today we are starting right now. Okay. The keys we are learning in grade 6. For grade 6 students, I'm teaching the keys of the keyboard. So it's also related to here. இதுலயும் கீபோர்ட் பத்தி தானே இருக்கு மிஸ் Yes, it's also related to there. So that's why right. Okay. Let's start. Okay. Okay, மட்டாக்களை காணையில பிள்ளைகளாவே நினைச்சு ஜாயின் பண்ணட்டும். Right. Word processing. Word processing are our fourth lesson. Fourth lesson, word processing. Yes? Okay. So word processing படுத்த அன்றைக்கு பார்க்க போறோம். நான் விளங்கப்படுத்தோம் இல்லையே நான் right. Okay. Okay, word processing. What is word processing? Can you tell me anyone? Michelle or Aradi? Aradi, Tamil medium என்ன நீங்க? Yes, word processing. உங்களுக்கு தமிழ் மீடியத்துல 1 minute அப்படி இருக்குன்னு பார்ப்போம். தமிழ் மீடியத்துல word processing. எப்படி சொல்லுவோம் தமிழ் மீடியத்துல word processing? சொல் முறை வாழிப்படுத்தல் என்ன சொல் முறை வாழிப்படுத்தல் எஸ் ஆரதி டு ஹேவ் சாரி உங்கள்ட்ட புக் இருக்குதா ரைட் ஓகே புக்கையும் பக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க சரியா மிஸ் விளங்கப்பட தமிழ்ல விளங்கப்படுத்தும் நான் அதை புக்கோட பார்த்துக்கொள்ளுங்க சரியா புக்கோட பார்த்துக்கொள்ளுங்க இது விளங்கலைன்னா கேட்க வேணுமாம்மா
சரியா? கிளாஸ் டைம்லயே கேட்டுடுங்க. ஏதாச்சும் விளங்கலைன்னா கிளாஸ் டைம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா பிறகு நீங்க மறந்தாலும் பிரச்சனையே இல்லை. சரியா? ரைட். எங்கன்னு ஐசிடி கிளாஸ்ல யார் யார் இருக்கணும்? வர்ஷினி எல்லாம் வர்றா இல்லையே? பிள்ளைகள் ஒரு 1 minute தருவீங்களா? ஒருக்கா கால் ஒன்று கொடுத்துட்டு வாரேன். ஒருக்கா Okay, மிஷேல் miss. மிஷேல் மிஷேல் புக் ஒருக்கா பாருங்க. ஆரதியும் ஒருக்கா புக் ஒருக்கா பாருங்க. ஒருக்கா மேலோட்டமா வாசிச்சு கொள்ளுங்க. சரியா? இது ஒருக்கா வாசிச்சு கொள்ளுங்க. மிஸ் விளங்கப்படுத்திக்க நோட்ஸ் விளங்கும். மிஷேல், do you have a book? ICT Yes, book miss, I இல்ல? have. Yes, can Yes, you miss. have a read? Okay, கொஞ்சம் miss. ஒருக்கா ரீட் பண்ணி கொள்றீங்களா? ரைட், 1 minute. நான் வராதாக்கள் கூட கால் ஒன்று கொடுத்துட்டு வரேன். ரைட், ஓகே பிள்ளைகள். ஒரு ஆளுக்கு காய்ச்சலாம், ஒரு ஆளுக்கு எக்ஸாமா, இன்ஃபார்ம் பண்ணாம எப்படி செய்யறது? ரைட், ஓகே பிள்ளை. நாங்க பாடத்துக்குள்ள போவோம். வாட் இஸ் ப்ராசஸிங்? ப்ராசஸிங் சொன்னா நாங்க கிரேட் 6ல படிச்சோம். ஒரு கமிஷன்ல ஒரு ஞாபகப்படுத்தி சொல்லுங்க பாப்போம். வாட் இஸ் ப்ராசஸிங்? ப்ராசஸிங் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். செயல்முறைப்படுத்தலண்டா இப்ப பார்க்க சொன்னான், புக்கை பார்க்க சொன்னான் தானே மிஸ்? சொல்லுங்க பாப்போம். ப்ராசஸிங் சொன்னா என்ன? செயல்முறைப்படுத்தலண்டா என்ன? ஏதாச்சும் உதாரணம் சொல்லுங்க. கிவ் மீ எக்ஸாம்பிள். Any other example? Any other example to describe the processing? What is processing? Processing சொன்னா என்னன்னு சொல்றதுக்கு ஆரதி ஏதாவது ஒரு உதாரணம் என்றாலும் சொல்லலாம் மிஸ்ஸுக்கு. ஜாராஜ் மிஷேலாம், மிஷேல் டெல். Composting, editing, and மிஷேல், மிஷேல்,
Michelle, don't see your book, right? Don't start your book, right? Now you're going to tell what is processing, what do you think? What do you think about the processing? Processing குறிச்சு என்ன நீங்க நினைக்கிறீங்க? என்ன உங்களுக்கு விளங்க? What do you understand? மிஸ் ப்ரொசஸிங் ஒரு ஒரு வேலையை வந்து செய்யறது. அதாவது இப்ப டைப்பிங், கிரியேட்டிங் அதுகள் மாதிரி ஒரு வேலையை வந்து ஒரு கம்ப்யூட்டர் வந்து ப்ரொசஸ் பண்றது தான் ப்ரொசஸிங். ஒரு வேலையை செய்யறது, ரைட்? ஆரதி சொல்லுங்க. மிஷேல் கொஞ்சம் சொல்லிட்டா, நீங்க கொஞ்சம் சொல்லுங்க. நான் கொஞ்சம் மைக்க கிட்ட பிடிங்கம்மா. மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சுக்கொள்ளுங்க. மைக்க கொஞ்சம் கிட்ட வச்சுக்கொள்ளுங்க. ரைட். நீங்க புக்க பார்த்து வாசிக்க வேணாம். புக்க பார்த்து வாசிக்க வேணாம். உங்களுக்கு விளங்கினதை சொல்லுங்க. வாட் இஸ் ப்ராசஸிங்? ப்ராசஸிங் என்ன? இப்ப மிஷேல் சொன்னா ஒரு வேலையை செய்யறது மிஸ் அப்படின்னு சொல்லி சொன்னா, ரைட்? ஆனா நீங்க சொல்லுங்க என்னது? எக்ஸாம்பிள் எது இருந்தா சொல்லுங்க. ஆரதி எதுவும் எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள் உங்களை விளங்கப்படுத்த தெரியலையேண்டா மிஸ் இதுதான் என்று சொல்லி சொல்றதுக்கு எதுவுமே எக்ஸாம்பிள் இருந்தா சொல்லுங்க பாப்பா. எக்ஸாம்பிள் இதுதான் என்ன சொல்றேன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஆரதி புக்க படிக்க சொன்னேன். ரைட், ஓகே. நானே சொல்றேன். ப்ராசஸிங் சொன்னா பிள்ளைகள் ஏதாவது ஒரு செயலை செயல்முறைப்படுத்துறது. செயல்முறைப்படுத்துறேன்னு சொன்னா இப்ப நான் வந்து எனக்கு இந்த ஸ்கிரீன்ல வந்து இந்த மாதிரி பிரசன்டேஷன் வேணும். சரியா? அந்த பிரசன்டேஷன் வேணும்னு சொல்லி சொன்னா நான் என்ன செய்ய வேணும்? இந்த பிரசன்டேஷனை நான் இப்ப இந்த லேப்டாப்ல வச்சிருக்கிறேன். சரியா? லேப்டாப்ல வச்சிருக்கேன்னு சொன்னா நான் போயிட்டு அதுகளை கிளிக் பண்ண வேணும், ஓபன் பண்ண வேணும். அந்த வேலையை செய்யறதுக்கு உள்ளுக்குள்ள எனக்கு யார் வேலை செய்வார்? உள்ளுக்குள்ள யார் வேலை செய்வார்? ப்ராசஸர் வேலை செய்வார். என்ன எந்த இடத்துல போக வேணும், எங்க செய்ய வேணும்னு நான் கமாண்ட் கொடுக்குறனோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஓபன் பண்ணுவார், கிரியேட் பண்ணுவார், சர்வ் பண்ணுவார், கட் பண்ணுவார், என்னது டிலீட் பண்ணுவார். இந்த மாதிரியான வேலைகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் பிள்ளைங்க நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ப்ராசஸிங். ரைட்டா? கிரியேட்டிங், டிலீட்டிங், சர்விங் இதுகள் தான் பிள்ளைகள் ப்ராசஸிங். ஏதாவது ஒரு செயலை செய்யறது, ஏதாவது ஒன்று நாங்க அவுட்புட்டா பெறதுக்கு நாங்க செய்யக்கூடிய வேலைகள் தான் பிள்ளைகள் ப்ராசஸிங்னு சொல்லி சொல்லுவோம். Here you can see creating, editing, storing, serve பண்றது எதுவோ. A text based document is called as word processing. என்னது? ஒரு டெக்ஸ்டோட, அதாவது ஒரு சொல்லோட, ஒரு வசனத்தோட இல்லாட்டிக்கு ஒரு சென்டென்ஸ் ஆகும். என்னது? ஒரு டெக்ஸ்டோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்க டாக்குமெண்டா, அது ஒரு டாக்குமெண்டா வச்சுக்கொள்வோமா இருந்து சொன்னா அது என்னது? ப்ராசஸிங், வேர்ட் ப்ராசஸிங்னு சொல்லி சொல்லுவோம். வேர்ட் ப்ராசஸிங்க நாங்க செய்யறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் பாவிப்போம்? ஷனோஷ், ஆன் யுவர் வீடியோ. ரைட், ஓகே. வேர்ட் ப்ராசஸிங்க நாங்க செய்யறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் பாவிப்போம்? ஷனோஷ் சொல்லுங்க பாப். வேர்ட் பர்ஃபெக்ட். என்னது பாவிப்போம்? வேர்ட் பர்ஃபெக்ட் சாஃப்ட்வேர். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் என்னது?
வேர்ட் ப்ராசஸிங் சவ்வியார்கள் ஒரு உதாரணம் சொல்லுங்க. Word perfect. வேர்ட் பெர்ஃபெக்ட். சவ்வியா வேற நாங்க கரண்ட்லி யூஸ் பண்ற எல்லாருக்கும் தெரிஞ்சது PowerPoint. PowerPoint. அது Excel. அது எடிட்டிங்குக்கு நாங்க பயன்படுத்துவோம். இது பிரசன்டேஷனுக்கு தான் PowerPoint. டெக்ஸ்டோட டாக்குமெண்ட்ஸோட சம்பந்தப்பட்ட ஃபைல்ஸ் ஃபோல்டர்ஸ் அந்த மாதிரியான வேலைகள் சொல்லி பார்க்கல எந்த சாஃப்ட்வேர் கூடுதலா பயன்படுத்துவா? மைக்ரோசாஃப்ட் வேர்ட். மைக்ரோசாஃப்ட் வேர்ட் நாங்க பயன்படுத்துவோம். என்ன மைக்ரோசாஃப்ட் வேர்ட்ல தான் கூடுதலா. வர்ஷினி எங்க காணையில வர்ஷினி? மிஸ் அம்மா வீட்டை இல்ல வெளியில இப்பதான் லிங்க் அனுப்பினவ நான் அம்மம்மா வீட்டை தான் நிக்கிறேன். அப்படியா? போன கிளாஸ் காணையிலையே வர்ஷினிய வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன் ஒருக்கா. வர்ஷினிய காணையில நிறைய மிஸ் பேர் நான் நோட்ஸ் எழுதிட்டேன். எழுதிட்டீங்க, பரவாயில்ல. கிளாஸுக்கு காணையிலையே. வர்ஷினி போன கிளாஸும் வர இல்ல என்ன? ரைட், எஸ் ஓகே. மிஸ். சரி, வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ ஆன் பண்ணிக்கொள்ளலாமா வர்ஷினி? ரைட், ஓகே. நான் வேர்ட் ப்ராசஸிங் தான் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறோம். வேர்ட் ப்ராசஸிங்காக யூஸ் பண்ணக்கூடிய ஆப் பிள்ளைகள் மைக்ரோசாஃப்ட் வேர்டா, மறக்கக்கூடாது. ரைட், அடுத்தது அதைத்தான் பார்க்க போறோம். ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங். ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங். வேர்ட் ப்ராசஸிங் என்ற ஒரு விடயம் உருவாகின விதத்தை தான் பார்க்க போறோம். ரைட்டா? So here you can see a video clip. So I hope you will understand the processing, the word processing, history of processing, right? ஓகே, கொஞ்சம் இதுல பாருங்க அப்படியே எப்படி வேர்ட் ப்ராசஸிங் வந்தது, எப்படி நாங்க ஆரம்பிச்சோம், என்னத்துக்காண்டி ஆரம்பிச்சோம், எல்லாமே இருக்கு. சரியா? கொஞ்சம் பார்த்து. பிள்ளைகள் படத்தோட வருகுது. சரியா? உங்களுக்கு வாசிக்க தெரியலன்னாலும் பிரச்சனை இல்ல. கொஞ்சம் நீங்க மைண்ட்ல எடுத்துக்கொள்ளணும். என்ன இதுன்றத கொஞ்சம் எடுத்துக்கொள்ள வேணும். மிஸ் கேள்வி கேட்பேன். சரியா? மிஸ் கேள்வி கேட்பேன். இந்த படத்தை பார்த்தனாலும் சொல்லலாம், இது லேசு. ரைட்டா? ரைட், வீடியோ போகுதுன்னுட்டு அங்கால வாய் பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. ஆரதி, இப்ப சொல்லுங்க, என்ன பாத்தீங்க? இந்த 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 வீடியோ கிளிப்ல என்ன இருந்தது? ஆரதி சொல்லுங்க. ஆரதி குயிக்கா சொல்லணுமாமா, என்ன இருந்தான்னு சொல்லுங்க, உங்களை தான் கேக்குறேன். கேக்குதா மிஷேல்? வா, கதைக்கிறது கேக்குதா? ஆரதி கதைக்கிறது கேக்குதா? மிஸ் கதைங்க பாப்போம். நீங்க கதைக்கிறது கேக்குது இல்லம்மா.
கதைங்கோ கதைங்கோ ஆரதி நீங்க காய்ச்சாதான் தெரியும் கதைங்க பாபு Yes. எஸ் சொல்லுங்க இதுல எல்லாம் படங்கள் பாத்தீங்க தானே என்ன இதுல இருக்குன்றது சொல்லுங்க இதுல என்ன பாத்தீங்க Word processing வந்து என்ன இந்த இதுவான ஓ அதுல என்ன பாத்தீங்க படங்கள் எல்லாம் வந்துச்சு ஏதோ 7 படம் வந்துச்சு அதுல என்னென்ன இருந்தது 7 படத்துலயும் என்னென்ன இருந்தது கவனிக்க சொன்னான் கவனிக்கல ரைட் திருப்பி போவோம் கேட்ட உடனே பதில் வர வேணும் கேட்ட உடனே சரியோ பிள்ளையோ உங்களுக்கு விளங்கினதை சொல்லிடணும் இதுல சரிபுல பாக்குறது இல்ல உங்களுக்கு என்ன விளங்கி இருக்குன்னு பாக்குறது மிஸ் இப்ப நான் வீடியோ தேவையில்லாம நான் போட தேவையில்லையே உங்களுக்கு ஏன்னா வீடியோ போறதுக்கான ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு மண்டைக்குள்ள போகும் பிள்ளைகள் வீடியோ அனிமேஷனோட போய்க்குள்ள ஏதாவது ஒண்ணு மண்டைக்கு போகும் அதை நான் நீங்க சொன்னாதான் விளங்க மிஸ்ஸுக்கு சும்மா பார்த்துட்டு இருந்து பிரயோசனம் இல்லையா திரும்பி பாருங்க அப்ப திரும்பி பார்க்கணும் மிஸ் கேட்ட உடனே பதில் வர வேணுமா மிஸ் கேட்ட உடனே பதில் வரணும் அட்லீஸ்ட் இந்த படங்களை பார்த்துனாலும் தெரியும் இப்ப இங்கிலீஷ் உங்களுக்கு வாசிக்க தெரியலனாலும் பிரச்சனையே இல்ல படங்கள் என்ன சொல்லுதுன்றதுனாலும் சொல்லுங்க ரைட் இப்ப எனக்கு ஷனோஷ் சொல்லுங்க பாப்போம் என்ன பாத்தீங்க ஷனோஷோட வீடியோவும் இல்ல ஷனோஷ் என்ன செய்றீங்கன்னு தெரியுதுல்ல மிஸ் ஷனோஷ் கிளாஸ்ல இருக்கிறீங்களா என்ன செய்றீங்க போட்டுட்டு வீடு கேக்குதா மிஸ்ட பாடத்தை வீடு கேக்குது போல ஷனோஷிட மிஸ் எஸ் மிஷேல் மிஸ் கொஞ்சம் கதைக்கிறது கொஞ்சம் முதல்ல இருந்து ஸ்டக்காய் வணங்குது மிஸ் ஆ கதைக்கிறது ஷனோஷ் இருக்கிறீங்களா இல்லையா கிளாஸ்ல இருக்கிறேன்னா ஒழுங்கா இருக்கணும்னு சொல்லி இருக்கேன் உங்களுக்கு கேக்குது இல்லையா மிஸ்ட கதையில் இன்டர்நெட் ப்ராப்ளமா உங்களுக்கு ஒரு இடத்துல வைங்க ஒரு இடத்துல வைங்க முதல் ஒரு இடத்துல வைங்க பாப்போம் ஒரு மேசி ஒன்றுல இருக்கிறீங்கன்னா மேசையில ஸ்டாண்ட் பண்ணி வைங்க போன ரைட் வச்சுட்டு இருங்க ரைட் இப்ப கதைங்க என்ன பார்த்த நீங்க ஹிஸ்டரியில என்ன பார்த்தீங்க முதலாவது ம் ரைட் ஆன் த வேரியஸ் ஆப்ஜெக்ட் ஓகே இல்ல எனக்கு நீங்க அந்த விரிச்சு சொல்ல தேவையில்லையப்ப இந்த தீம் என்னத்தை பற்றி சொல்ல வாரேனா history of the computer word processing வேர்ட் ப்ராசஸிங் ஓகே இது என்ன சொல்ல வாரினம் இதுல இருந்து என்ன சொல்ல வாரம் இந்த இதுல கல்லுல போட்டு அடிக்கிறாங்க அதுக்கு பிறகு பார்த்தா ஏதோ பேப்பர்ல எழுதுற மாதிரி இருக்கு பிறகு பார்த்தா பிரிண்டர்ஸ் இருக்குது அங்கே டைப் ரைட்டரும் வருகுது அங்கே பார்த்தா கம்ப்யூட்டரும் வருகுது என்ன சொல்ல வாரினம் இதுல அந்த கம்ப்யூட்டர்ல வேர்ட் ப்ராசஸிங்ல வளர்ச்சி கட்டத்தை பத்தி வளர்ச்சி கட்டத்தை சொல்லினோம் ரைட் ஓகே மிஷேல் சொல்லுங்க பாபா என்ன சொல்ல வாரினம் இதுல இருந்து what they are going to try to say from this lesson மிஸ் எப்படி ஒரு வேர்ட் ப்ராசஸிங் எப்படி வந்து மனிதன் வந்து வெவ்வேறு ஒப்ஜெக்ட் மூலம் செய்தது அந்த காலத்துல செஞ்சது முதல் இப்ப நாங்க என்னத்தை பயன்படுத்துறோம்ண்டு வேர்ட் ப்ராசஸிங் இட வளர்ச்சி ஹிஸ்டரிய வரலாறு பத்தி சொல்லுது மிஸ் okay Varshini சொல்லுங்க பாப்போம் what they are going to say try to Word say processing word
வேர்ட் ப்ராசஸிங் யூனிட் அப்படியே எண்ணத்துல இருந்து வளர்ச்சி அடைஞ்சு வந்து இருக்கு மிஸ். ரைட், எண்ணத்துல இருந்து வளர்ச்சி அடைந்தா எல்லாரும் சொல்லிடுறீங்க. ஆனா முதல் விஷயம் நீங்க சொல்லல, ஏதோ ஒன்று அதுல சர்வ் பண்ணினோம். ஏன்னா இங்க பாருங்க, கல்லில் அடிச்சு ஏதோ செய்த, பிறகு பார்த்தா அந்த இங்கால எழுதுறாங்க, பிறகு பார்த்தா டைப்ரைட்டர். அப்ப என்ன நடக்குது? ஏதோ ஒரு எழுத்து ஒன்று பதிவு செய்யப்படுது. என்ன, ஏதோ ஒரு டெக்ஸ்ட் ஒன்று பதிவு செய்த விதங்களை தான் காட்டியிருக்கு. அதான் ஏர்லிய நாங்க பார்த்தோம், டாக்குமெண்ட் சர்வ் பண்றதுதான் எப்படி சொல்லுவோம், வேர்ட் ப்ராசஸிங். டெக்ஸ்டோட சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் ஒன்று நாங்க சர்வ் பண்றதான் சொல்லுவோம் வேர்ட் ப்ராசஸிங்னு சொல்லி. அதாவது எழுத்தோட சம்பந்தப்பட்ட விடயங்களை நாங்க பதிவு செய்யறது, அதாவது சேவ் பண்ணி வைக்கிறது, சேமிச்சு வைக்கிறத தான் நாங்க சொல்லுவோம் செய்முறை வழிப்படுத்தலன்னு சொல்லி. ஆரதி, சரியா? நாங்க முதல்ல என்ன செஞ்சோம், ஆரம்ப காலத்துல நாங்க என்ன செஞ்சோம், மனிதன் என்ன செஞ்சான், ஒவ்வொரு தகவல்களையும் எங்க சேமிச்சு வச்சிருந்தான், கல்வெட்டுகள்ல தான் முந்தி வச்சிருந்தாங்க. என்ன, எஸ், ஹிஸ்டரியில எல்லாம் படிச்சிருப்பீங்க, கல்வெட்டுகள்ல தான் நாங்க எங்களுடைய தகவல்களை சேமிச்சு வச்சிருந்தோம். அதுக்கு பிறகு இங்க் கண்டுபிடிச்சாங்க. இங்க் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு இங்க் கண்டுபிடிச்ச உடனே ஓலைகளிலையும் எழுதினாங்க, ஆணிய வச்சு ஓலைகள் எழுதினாங்க. அதுக்கு பிறகு இங்க் கண்டுபிடிச்சு பேப்பர் கண்டுபிடிச்சு அதுல எங்கட செய்திகளை எழுதி வச்சிருந்தோம். இங்க் கண்டுபிடிச்சு தோள்கள், அந்த மிருகங்களோட தோள்கள் எல்லாம் பயன்படுத்தினாங்க எங்கட தகவல்களை சேமிச்சு வைக்கிறதுக்கு. சோ அந்த மாதிரி பயன்படுத்தி இருந்தோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்த மனிதன் சில விஷயங்களை ஆராய்ஞ்சு பார்த்து பிரிண்டர், மேனுவல் பிரிண்டரை கண்டுபிடிச்சான். மனிதனால இயக்கப்படுற, இப்ப நாங்க ஒவ்வொன்றை தட்ட அந்த மெஷின் வேலை செஞ்சு கொண்டிருக்கு. இங்க பாருங்க, இந்த மனிதன் தான் அதை செய்து கொண்டிருக்கிறாரு. இது மேனுவலா செய்யக்கூடிய ஒரு பிரிண்டர் உண்டு. அதுக்கு பிறகு நாங்க இது வுட் பிளாக் பிரிண்டர், அதாவது மரத்தால செய்யப்பட்டது. இது மெஷின், அதாவது இரும்புகளை பயன்படுத்தி சில்லுகளை பயன்படுத்தி என்ன செஞ்சாங்க, இன்னொரு பிரிண்டரை பயன்படுத்தினாங்க, பிரிண்டரை உருவாக்கினாங்க. எங்களுக்கு மனுஷன் செய்து கொண்டிருக்கிறது கஷ்டம் தானே, அதனால மிஷினை பாவிச்சோம். அடுத்து ஒரு மிஷினுக்கு போயிடும், மிஷினே செய்த மாதிரி. அதுக்கு பிறகு பார்த்தா நாங்க டைப்ரைட்டர் ஒன்றை கண்டுபிடிச்சோம். டைப்ரைட்டர் ஒன்றை கண்டுபிடிச்சு எங்களோட தகவல்கள் எல்லாம், டாக்குமெண்ட்ஸ்களை எல்லாம் சேமிச்சோம். டைப்ரைட்டரும் அடிச்சு கொண்டு இருப்போம், அது நாங்களா போறது. இது பார்த்தா அடுத்தது மனுஷன் தானா யோசிச்சு பார்த்தாங்க, இங்க்ல போடுறது சரி வராது, லேசர்ல செய்வோம்ட்டு டைப்ரைட்டர் எலக்ட்ரானிக்ல செஞ்சாங்க. அதாவது இலத்திரனியல்ல மாத்தி கொண்டாங்க, இலத்திரனியலுக்கு மாத்தி கொண்டாங்க. அதுக்கு பிறகு வளர்ச்சி அடைந்ததான் பிள்ளைகள் எங்கள்ட கம்ப்யூட்டர், கீபோர்ட், டைப்பிங் என்றது எங்களுக்கு உருவாக்கிச்சது. சரியா? 7 விதமான பரிமாணங்களுக்கு பிறகுதான் பிள்ளைகள் நாங்க இந்த கம்ப்யூட்டர், இப்ப இருக்கிற இந்த டைப்பிங் கம்ப்யூட்டரை நாங்க பயன்படுத்தி கொள்றோம். சரியா? அப்ப உங்களுக்கு முதல் விளங்க வேணும், எப்படி எங்களோட தகவல்களை நாங்க சேமிச்சு வச்சோம். ரைட்டா? எப்படி எப்படி எங்களோட தகவல்களை நாங்க சேமிச்சு வச்சோம்ன்றதான் ஏழிய பார்த்தோம், 7 விதத்துல பார்த்தோம். ஏன்னா முதலாவது கல்லுல பொறிச்சோம், பிறகு பெயிண்ட பாவிச்சோம், அதாவது இங்க் பாவிச்சோம், பிறகு மேனுவலான பிரிண்டர் பாவிச்சோம், அதுக்கு பிறகு மெஷின் பிரிண்டர் பாவிச்சோம், அதுக்கு பிறகு டைப்ரைட்டர் பாவிச்சோம், அதுக்கு பிறகு எலக்ட்ரானிக் டைப்ரைட்டர், அதுக்கு பிறகுதான் கம்ப்யூட்டர் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தோம். ரைட்டா? அடுத்தது ஸ்பெஷல் லேண்ட்மார்க்ஸ் இன் வேர்ட் ப்ராசஸிங். வேர்ட் ப்ராசஸிங்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷலான விடயங்கள். இப்ப எப்படி இந்த வேர்ட் ப்ராசஸிங் உருவாகிச்சுன்றத பார்க்க போறோம். ரைட்டா? எங்களுக்கு முதலாவது உங்களோட புக்கிலேயே இருக்கு பிள்ளைகள், உங்களோட புக்கிலேயே இருக்கு பாருங்க, முதலாக இன்வென்ஷன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஃபார் வேர்ட் ப்ராசஸிங். இதுதான் பிள்ளை ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர். பாருங்க, ஒரு ரூமே பிடிச்சிருக்கு, ஒரு ரூம் மாதிரி இருக்கு, பாத்தீங்களா? இதுதான் முதலாவது கம்ப்யூட்டர். இப்ப இருக்கிற கம்ப்யூட்டர் எத்தனையோ வளர்ச்சிக்கு பிறகு வந்த கம்ப்யூட்டர். சரி, இதுதான் ஃபர்ஸ்ட் ஆன கம்ப்யூட்டர். முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டது ரூம் மாதிரி தான் இருக்கும் கம்ப்யூட்டர். அது மனுஷன் தான் போயிட்டு அந்த சுவிட்ச் அமர்த்தி இங்க சுவிட்ச் அமர்த்தி செய்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு
1979 create of the first word processing program என்று உருவாக்கினார். என்னண்டு இது வந்து இப்படி சிடி மாதிரி இருக்கும் பிள்ளைகள். நாங்க இப்ப பார்த்தோமே எங்கட இப்ப வீடியோ பாக்குறோம்னு சொன்னா ஒரு சிடி ஒன்று போடுவோம் தானே, அதை போல இது ஒரு சிடி பிள்ளைகள். வேர்ட்ஸ் ட்ராப்னு சொல்லி, ரைட்டா, சாரி வேர்ட் ஸ்டார்ன்னு சொல்லி இது வந்து என்ன செய்ய மாட்டா ஒரு ப்ரோக்ராமா இருக்கும். அந்த சிடியை நாங்க போட்டுட்டு எங்களுக்கு அந்த சிடியில இருக்கிற மாதிரியே டாக்குமெண்ட்டை நாங்க கிரியேட் பண்ணி அதுல சர்வ் பண்ணிட்டு திருப்பி நாங்க சிடி எடுத்து வெளியில எடுக்கலாம். சரியா? அப்ப இது வந்து எப்படி இருந்துச்சு, எங்களுக்கு ஒரு சிடி மாதிரி ஒரு ப்ரோக்ராம் மாதிரி இருந்துச்சு. சரியா? இட் இஸ் வேர்ட் ஸ்டார். இது எப்படி அழைக்கப்பட்டுச்சு? 1979 வேர்ட் ஸ்டார்ன்னு அழைக்கப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு நாங்க பார்க்க போறோம், நாங்க ஏற்கனவே சிடி கண்டுட்டோம். ஏற்கனவே நாங்க முதல் பார்த்தது சிடி பார்த்துட்டோம். என்ன ஒரு ப்ரோக்ராமா சிடி செஞ்சோம். அதுக்கு பிறகுதான் நாங்க சாஃப்ட்வேர் ஒன்றுக்கு மாறினோம் பிள்ளைகள். ப்ரோக்ராம் தான் ப்ரோக்ராமோட நிறைய விஷயங்களை இன்க்ளூட் பண்ணி சாஃப்ட்வேர் உருவாக்கினான். வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் is a computer program that used to create, edit and serve documents. Right? நாங்க அந்த சிடி என்று பார்த்தோம் தானே, அந்த வேர்ட் ஸ்டார் என்று முதல் பார்த்தோம். அதுல பிள்ளைகள் ஒரு விஷயம் தான் செய்ய முடியும். இப்ப நாங்க டைப் பண்ணி சர்வ் பண்ண மட்டும்தான் முடியும். அதுல எடிட் பண்ணவோ நாங்க அதுல ஏதாவது இன்க்ளூட் பண்ணவோ அதெல்லாம் முடியாது. அதுல வந்து என்ன ப்ரோக்ராம் பண்ணிருக்கோ அதை மட்டும்தான். இப்ப வந்து நீங்க இங்க பேங்குக்கு போறீங்க, சரியா? பேங்க் ஏடிஎம்க்கு போறீங்க. ஏடிஎம்ல போனீங்கன்னு சொன்னா அதுல இருக்கிற அந்த ப்ரோக்ராம்ல என்னென்ன கமாண்ட்ஸ் கேட்குதோ அதுக்கு மட்டும்தான் நீங்க கிளிக் பண்ணி கொடுக்க இயலும். நீங்களா ஏதாச்சும் கிரியேட் பண்ண இயலுமா? அதுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் நீங்களா செய்யலுமா? நோ, யூ கான் டூ. ரைட்? அத போலதான் அந்த வேர்ட் ஸ்டார் என்றது இருந்தது. என்னென்ன அது அந்த இடத்துல என்னென்ன கேள்வி கேட்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நாங்க பதில் கொடுக்கறது மட்டும்தான் சர்வ் ஆகும். ஆனா நாங்க சாஃப்ட்வேர் ஒன்று கண்டுபிடிச்சதுக்கு பிறகு நாங்களா என்னவும் செய்யலாம். நாங்களா கிரியேட் பண்ணலாம், டிலீட் பண்ணலாம், சர்வ் பண்ணலாம், எடிட் பண்ணலாம், எல்லாமே செய்யக்கூடிய விதத்துல வந்ததுதான் பிள்ளைகள் எங்கண்ட சாஃப்ட்வேர். இப்ப விளங்கிட்டா உங்களுக்கு எப்படி எங்கட வேர்ட் டாக்குமெண்ட் ப்ரோக்ராம் எப்படி எங்களுக்கு உருவாகினு விளங்கிட்டா? விளங்கிட்டுதா? இப்ப சொல்லுங்க, இவ்வளவுட சமரியும் இப்ப எனக்கு சொல்ல போறீங்க. மிஸ் நிறைய சொல்லி தந்துட்டேன். இப்ப சனோஸ் சொல்லுங்க, நாங்க முதல் பார்த்த வீடியோவில இருந்து இப்ப பார்த்தது மட்டும் என்ன உங்களுக்கு விளங்கிச்சு? இந்த 4ஆம் பாடத்துல என்ன நடந்தது, என்னென்ன பாத்தீங்க, என்னென்ன இருக்கு? இப்ப நீங்க பேச போறீங்க. History of the word processing. கம்ப்யூட்டர் உருவான காலம், சாஃப்ட்வேர் உருவான காலம். கம்ப்யூட்டர் உருவான காலம், சாஃப்ட்வேர் உருவான காலம், அவ்வளவுதான் பார்த்தோமா? What is word processing? Word processing என்னன்னு பாத்தீங்க? Word processing software பார்த்தோம். Word processing software பார்த்தோமா? software என்ன பார்க்கலையே. Word processing உதாரணம் பார்த்தோம். உதாரணங்கள் பார்த்தோம். Right. அதே பிறகு வேற என்ன பார்த்தோம்? ரைட், ஓகே. வர்ஷினி சொல்லுங்க, அவர் விட்ட இடத்துல இருந்து வேற என்ன சொல்லி இருக்கலாம், அவர் வேற என்ன சொல்லி இருக்கலாம், என்னென்ன மிஸ் பண்ணிட்டார்? வர்ஷினி சொல்லுங்க. முந்தி வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேருக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணவேன்னு பார்த்தேன். ஓகே, அது எப்படி எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்த்தாங்க. எப்படி சர்வ் பண்ணலாம்னு பார்த்தனாங்க. வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர்ல அதை கம்பேர் பண்ணும்போது என்ன செய்யலாம்னு பார்த்தாங்க. எக்ஸ்ட்ராவா என்ன செய்யலாம்னு பார்த்தனாங்க. ஓகே, ரைட். விஷயம் சொல்லுங்க. வர்ஷினி ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டா? அதுல என்னென்ன மிஸ் பண்ணிருப்பா சொல்லுங்க பாப்போம்.
புக்க பார்க்க கூடாது மிஷேல், புக்க பார்க்க கூடாது. மிஸ்ட வீடியோவில் என்னென்ன பாத்தீங்க நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க என்னென்ன பாத்தீங்க, என்ன பார்த்தோம் இன்றைக்கு, என்ன பார்த்தோம்? மிஸ் வேர்ட் ப்ராசஸிங்னா என்னன்னு பார்த்தோம் நாங்கள் மிஸ். ஓகே. ரெண்டாவது ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் வேர்ட் ப்ராசஸிங் பார்த்தோம் நாங்கள் மிஸ். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங். ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங் பார்த்தோம் நாங்கள் மிஸ். தேர்ட் வந்து ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங்ல என்ன பாத்தீங்க? ஹிஸ்டரி ஆஃப் வேர்ட் ப்ராசஸிங்ல மிஸ் மனித மனிதன் வந்து முதல்ல கல்வெட்டுக்கள் எழுத ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் மை உருவாகின பிறகு மை மை என்ற இது உருவாகின பிறகு காகிதத்தில் எழுத ஆரம்பித்தான். மூன்றாவது வந்து பிரிண்டர் உருவாக்கினான். நாலாவது வந்து பிரிண்டர்லயே பிரிண்டர்லயே தண்ட காகிதங்கள் எல்லாம் போட்டு பிரிண்ட் எடுத்தான். ஐந்தாவது வந்து மனிதனாலே டைப்பர் உருவாகினது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக் டைப்பர் உருவாகினது. ஏழாவது வந்து கடைசியா நாங்க யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் உருவாகினது மிஸ். வெரி குட். அது பிறகு அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் வேர்ட் ப்ராசஸிங்களுக்குள்ள சில உதாரணங்கள் பார்த்தனாங்க. ஓகே. வேர்ட் இப்படித்தான் பிள்ளை சொல்ல வேணும், இப்படி சொல்ல ஆசையா இருக்கு மிஸ், கேட்கும் ஆசை. பாருங்க 1 by 1 சொல்லி கொண்டு போற, அப்ப எவ்வளவு விளங்கி இருக்க வாக்கு. ரைட், குட். வேர்ட் பர்ஃபெக்ட், ரைட்டர், அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்ட் எட்ஜ், இதுகளெல்லாம் ஒரு சில உதாரணங்கள் பார்த்தனாங்க மிஸ். அதுக்கப்புறம் அவ்வளவுதான். அவ்வளவுதான். ரைட், ஓகே, குட். அவ்வளவுமே போதும், அவ்வளவுமே போதும். நாங்க என்ன பார்த்தோம்ன்றது விளங்கி இருக்கா? ரைட். இப்ப நாங்க நோட்ஸ் எழுத போறோம். ரைட்டா? ஆரதி மட்டும்தான் தமிழ் மீடியமே நம்ம. ரைட், ஓகே. நீங்க ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க பிள்ளைகள், எல்லாரும் ஹெடிங் போட்டுக்கொள்ளுங்க. 4ஆம் பாடம் வேர்ட் ப்ராசஸிங். Lesson 4, put the date and put the heading word processing. Lesson 4. Right, okay. ஆரதி மிஸ்ஸோட நோட்ஸோட இருக்கிறது உங்களோட புக்கில் இருக்கமா? புக்கை பார்த்தாலே கொள்ளுங்க. சரியா? புக் இருக்குதானே இப்ப பக்கத்துல வச்சிருக்கீங்களா? Yes or no? எஸ், ரைட், ஓகே. கொஞ்சம் சவுண்டா கதைங்கம்மா, நீங்க கதைக்கிறது கேக்குது இல்ல. ரைட், அப்ப போட்டுக்கொள்ளுங்க. முதலாவது சொல்முறை வழிப்படுத்தல் என்றால் என்ன? அதுக்கு உங்களுக்கு கீழே தந்திருக்காமா உங்களுக்கு, அதை பார்த்தவருக்கு எழுதி கொள்ளுங்க. சரியா? இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் இதை பார்த்து எழுதலாம். சொல்முறை வழிப்படுத்தல் சொற்களை கொண்ட எந்த வடிவத்திலான ஆவணம் ஒன்றையும் தயாரித்தல், மாற்றங்களை மேற்கொள்ளல், சேமித்தல் ஆகியன சொல்முறை வழிப்படுத்தல் எனப்படும். அது தமிழ் ஆரதிக்கு. இதுகளை கொஞ்சம் போல்டா அழிய கொள்ளுங்க பிள்ளைகள். கிரியேட்டிங், எடிட்டிங், ஸ்டோரிங். வேற கலர் பென்ஸும் யூஸ் பண்ணி கொள்ளலாம். எழுதி முடிச்சிட்டீங்கன்னா put thumbs up. Right, good. முடிஞ்சதா?
uh,